ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணியை சாம்பியன் ட்ராஃபியில் கட்டாயம் நாங்கள் பழி வாங்குவோம். எங்கள் நாட்டிலேயே விளையாடலன்னு சொன்னாங்க, கண்டிப்பாக நாங்கள் பழி வாங்குவோம். அது மட்டும் இல்லாமல் நியூசிலாந்து எதிரான ட்ரை சீரிஸ் ஃபைனல் தோற்றதுக்கும் சில பல காரணங்கள் கூறியிருக்காருங்க. பாகிஸ்தான் அணியின் நட்சத்திர பேட்ஸ்மேன் சொல்லலாம் பாபர் அசம். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணியை பழி வாங்கும்னு சொல்லிட்டு ரொம்ப அடித்து பேசியிருக்காரு பத்திரிகையாளர் சந்திப்பில். அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நேற்று பார்த்தீங்கன்னா ட்ரை சீரிஸ்க்கான ஃபைனலுங்க பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து நடந்துச்சு. பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த நாட்டில் நடக்கிற ட்ரை சீரீஸே தோத்துட்டாங்க. நியூசிலாந்து அணி கோப்பையை வென்றுட்டாங்க. தோல்விக்கு பின் என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா, இந்த தோல்வி எங்களுக்கு ரொம்ப தேவையான தோல்வி நான் எடுத்துக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வெற்றி பெற்றிருந்தால் ஒரு நல்ல மொமெண்டமும் நான் சாம்பியன் ட்ராஃபி போயிருப்போம். தோற்றது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, எங்களோட டார்கெட் எல்லாமே சாம்பியன் ட்ராஃபி தான். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி உண்மையாக வலுவாக இருக்காங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக இங்கிலாந்தில் நடந்த 3 ODI போட்டி வென்று ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், சாம்பியன் ட்ராஃபியில் வந்தால் நாங்கள் தான் கட்டாயம் இந்திய அணியை நாங்கள் பழி வாங்குவோம். எங்களை சொல்லி ஐசிசி ஈவெண்ட்லலாம் அடிச்சிருக்காங்க, அதுக்கு நாங்கள் பழி வாங்குவோம். இந்த சாம்பியன் ட்ராஃபி தொடரை எங்கள் நாட்டில் நடக்கிறதுனால கண்டிப்பாக நாங்கள் தான் அதை திருப்பி எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாபர் அசாம் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு சவால் விட்டுருக்காரு. ஏங்க, நீங்கள் அங்கே விளையாடி தோற்றதுக்கு நாங்கள் என்னங்க பண்ணோம்? நாங்கள் பாட்டு இப்போ தான் அபுதாபிக்கு எங்கள் வீரர்களை கிளம்புறாங்க சாம்பியன் ட்ராஃபிக்கோசரம். நீங்கள் தோற்றதை பற்றி பேசுங்க. அது ஏன் தோற்றது குறித்து சொல்லி எங்களையும் ஏன் உசுப்பேற்றி வரீங்க தெரியல பாபர் அசாம். ஓகே, சொல்கிறத சொல்லுங்கள் வழக்கம் போல். பட் அங்கே கிரவுண்டில் யார் கலக்கிறாங்க அதுதாங்க முக்கியம். சாம்பியன் ட்ராஃபி தொடங்க போதுங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் சாம்பியன் ட்ராஃபி தான் 19ஆம் தேதி செம மேட்ச் இருக்குங்க. நமக்கு 20 பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் கூட ஆடுறோம் நம்ம. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு போட்டி. நம்ம சாம்பியன் ட்ராஃபி முதல் எப்போயும் பாகிஸ்தான் அதுமாதிரி டீம் தான் ஆடுவோம். ஆனால் இந்த வாட்டி பங்களாதேஷ் நம்ம குரூப்பில் இருக்கிறதுனால முதல் மேட்ச்சே பங்களாதேஷ் கூட, அப்புறம் தான் 22ஆம் தேதி பாகிஸ்தான் கூட ஆடுறோம். அதனால் முதல் மேட்ச்சு பங்களாதேஷுக்கு நம்ம அடிச்சாகணும். பங்களாதேஷ் எங்கள் டீம் ஆளே காணும், ரொம்ப நாளாக ஆளே இல்லாமல் மாதிரி தெரியுது. பட் அவங்க வருவாங்க, பார்க்கலாம் சாம்பியன் ட்ராஃபியில். ஆனால் கண்டிப்பாக நம்ம இந்திய அணி கோப்பை வெல்லணுங்க. ஏன்னா எல்லாம் நல்ல ஒரு கோப்பை வெல்றதுக்கான தகுதி இருக்கிற டீமாக இந்திய அணி இருக்குங்க. ஏன்னா பேட்டிங், போலிங், ஃபீல்டிங் சொல்லிட்டு ஆல்ரவுண்டிங் டீமாக இருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய இருக்காங்க அணியில். அதனால் கண்டிப்பாக ஒரு சாம்பியன் ட்ராஃபி வெல்லணும்னா இந்த அணி வெல்லும்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகுதி இருக்கிற அணி நம்ம இந்தியா தான். அதனால் கண்டிப்பாக நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. கேப்டன் ரோஹித் சர்மா இந்த கோப்பை வென்ற உடனே ரிட்டைர்மெண்ட் கொடுக்குறாரா சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் நம்ம ரோஹித் சர்மா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் கோப்பை வெல்லணுங்க. ஏன்னா 2 லெஜெண்டரி பேட்ஸ்மேன் இருக்காங்க, ரோஹித் சர்மா, விராட் கோலி. இது போன்ற பிளேயர் இருக்கிற டீம் சாம்பியன் ஆஃப் அடிகள்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர் மத்தியில் நிறைய கேள்வி வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக வெல்லுவாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம இந்திய அணி இந்த வாட்டி சாம்பியன் ட்ராஃபி வெல்லுமா? பாகிஸ்தான் எதிராக போட்டியில் இந்தியா வெல்லுமா, பாகிஸ்தான் வெல்லுமா? உங்களோட கருத்துக்கள் மறக்காமல் கமெண்டில் கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.